because we are kings and our words matter. இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், இயேசு ரத்தம் வீசும் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் வீசும் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. பலவீனம் நீ
எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. கோட்டைகளை தாகத் தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தாகத் தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே கிறிஸ்தேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்.
இயேசுவின் நாமம், அதில் வல்லமை இருக்குது, அதில் அதிகாரம் இருக்குது. இயேசு இங்கே இருந்தால் எப்படி காரியங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் மாறுமோ? இயேசு நாமம் இருந்தாலே போதும். நாமத்துக்கே வல்லமை இருக்குது, நாமத்துக்கே அதிகாரம் இருக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னா, பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு உருப்படியான ஜெபத்தை கூட வாயை திறந்து பண்ண முடியலன்னா கூட இயேசுவின் நாமத்தை திறந்து வாயை திறந்து சொல்லுங்க. வெறும் அந்த நாமத்தை உச்சரிங்க போதும். அது ரொம்ப சிம்பிள். எப்பேற்பட்ட கஷ்டத்துலையும் அந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ரொம்ப சுலபம். ஆனால் வெற்றி அவ்வளோ சுலபமாக நம்ம அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. வெறும் நாமத்தை சொன்னாலே காரியங்களை நடக்கும். அந்த நாமம் மட்டும் போதும். அதான் சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமத்தை நோக்கி ஓடுவோம்னா என்ன? நீங்கள் அங்கே மேலே போக தேவையில்ல, கீழே அவரு கீழே வர தேவையில்ல, அப்படிலாம் இல்லை. நாமத்தை வாயை திறந்து சொன்னீங்கன்னா அது ஓடுற மாதிரி, பாதுகாப்பின் அரண்குள்ளே நீங்கள் போய் செல்ற மாதிரி. அது அவ்வளோதான். ரொம்ப சுலபமான ஒரு ஸ்டெப். வெற்றிக்கு நோக்கி போகலாம். சும்மா வாயை திறந்து இயேசு நாமத்தை சொல்லுங்க. அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம், அன்ப நாமம் நெஞ்சம் காணும் தஞ்சம், நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம், கர்த்தர் நாடி ஓடும் கர்த்தரின்
உயர்ந்ததே இயேசென்னும் நாமம் அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் மோடுள்ளார் தேவனின் மானுவே மாவல்ல மீட்பர் ஜீவவார்த்தை கரங்களை உயர்த்தி இந்த தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை இயேசுவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு 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 எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம். இந்த நாமத்தில் நமக்கு வெற்றி உண்டு. இந்த நாமம் மட்டுமே நமக்கு பலத்த துருகம். இந்த நாமம் மட்டுமே நம்முடைய அடைக்கலம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்காக நன்றி சொல்லுவோம். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தார். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர். எங்கள் ஆண்டவராகிய ரட்சகராக, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் இங்கே கூடி வந்திருப்பது ஒரே குடும்பமாக சகோதர சகோதரிகளாக இங்கே இருப்பது காரணம் இயேசு. அந்த காலை உணர்ந்து நன்றி சொல்லுகிறோங்க கர்த்தாவே. கல்வாரி சிலுவையில் அவர் செய்த காரியங்கள், அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்தின அந்த ரத்தம், அவர் தம்முடைய உயிரை கொடுத்தது, அதுதான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். ஆண்டவரே, காலையில் இயேசுவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாபெரும் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பேசும் தெய்வம். வேதம் முழுக்க வாசிக்கிறோமே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஓ, நீர் சொல்லும் தெய்வம், பேசும் தெய்வம். இன்றைக்கு காலையில் எங்களோடு கூட பேசுவீராக, ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. வேதனையோடு, பாரத்தோடு, கவலையோடு வந்திருக்கிற மக்கள், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்மலைகளை பிளக்கும் சத்தம் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கட்டும். இந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு பிறக்கட்டும். பதிலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையின் மூலமாய் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். எங்கள் மனக்கண்களை திறப்பீராக ஆண்டவரே. நீர் சொன்னீரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இன்று காலையில் நாங்கள் அறிந்து கொள்ள போகிற சத்தியம் ஒரு மாபெரும் விடுதலை எங்களுக்கு உண்டாக்குவதாக. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தாசனை வல்லமை எடுத்து அபிஷேகிப்பீராக. தெளிவான வார்த்தைகள் வாயிலிருந்து வரட்டும். இந்த வார்த்தைகள் வரும்போது பவுல் சொல்வது போல அதை தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த வசனங்களுக்குள்ளே பலனும் செய்கிறது சொன்னாரே, அதுபோல எங்கள் உள்ளங்களையும் மனங்களையும் அதற்கு திறக்கிறோம். தேவ வசனமாக அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் தயவு செய்து உட்காருவோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது நம் மத்தியிலே நம்முடைய அருமை நண்பர் சகோதரன் ஜாலி ஏப்ரஹாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஒரு விசேஷித்த பாடலை பாட போகிறார். நம்ம எல்லாம் கையிலை தட்டி அவரை வரவேற்போமா? ஆயத்தமானி ஆயத்தமானி இயேசுவை காண, மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா. எல்லாம் சேர்ந்து ஆயத்தமானி ஆயத்தமானி இயேசுவை காண, மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமாய். இன்னும் சத்தமாக ஆயத்தமானி ஆயத்தமானி இயேசுவை காண, மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமாய். கரையுள்ள மாந்தரை கரைகள் அகற்றி கரையேற்ற வருகிறார். மறை போற்றும் அறம்பொருளை உள்ளத்தில் ஏற்று பறைசாற்ற ஆயத்தமா. ஆயத்தமானி ஆயத்தமானி இயேசுவை காண, மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா. ஆயத்தமானி ஆயத்தமானி இயேசுவை காண, மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா. ஆவியில் எளிமையாய் அவருடனே பரலோகம் செல்ல நீ ஆயத்தமா. துயரம் கண்டு துவளாது ஆறுதல் அடைய நீ ஆயத்தமா. ஆவியில் எளிமையாய் அவருடனே பரலோகம் செல்ல ஆயத்தமா. துயரம் கண்டு துவளாது ஆறுதலடைய
ஆயத்தமா? சாந்த குணமாய் உலகத்தை பெற்றிட இன்று ஆயத்தமா? நீதியின் மேல் பசிதாகத்து திருப்தி அடைந்திட ஆயத்தமா? ஆயத்தமா நீ, ஆயத்தமா நீ இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா? ஆயத்தமா நீ, ஆயத்தமா நீ யாவை காண ஆயத்தமா? வாழும் வாழ்க்கை இயேசுவுக்கே வாழ்ந்து காட்ட நீ ஆயத்தமா? ஏழைக்கு இறங்கி கர்த்தருக்கே கடனை கொடுக்க நீ ஆயத்தமா? ஜீவதேவனை அறிவிக்கும் வேலையை செய்ய நீ ஆயத்தமா? நிம்மதி வாழ்வின் அதிபதியாம் இயேசுவை பின்பற்ற நீ ஆயத்தமா? ஹல்லேலூயா! வாழும் வாழ்க்கை இயேசுவுக்கே வாழ்ந்து காட்ட ஆயத்தமா? ஏழைக்கு இறங்கி கர்த்தருக்கே கடனை கொடுக்கிற ஆயத்தமா? ஜீவதேவனை அறிவிக்கும் வேலையை செய்ய ஆயத்தமா? நிம்மதி வாழ்வின் அதிபதியாம் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா? ஆயத்தமா நீ, ஆயத்தமா நீ இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா? எல்லோரும் சேர்ந்து ஆயத்தமா நீ, ஆயத்தமா நீ இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா? பேதுரு யோவான் பவுலை போல் சீடராய் வாழ நீ ஆயத்தமா? குருது சிந்தி இயேசுவுக்காய் மரிக்க நீயும் ஆயத்தமா? 1000 வருடம் அரசாளும் அரசனை சந்திக்க ஆயத்தமா? வெண்மையுடையில் அவருடனே பரலோகம் செல்ல நீ ஆயத்தமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பேதுரு யோவான் பவுலை போல் சீடரை வாழ ஆயத்தமா? குருதி சிந்தி இயேசுவுக்காய் மரிக்க நீயும் ஆயத்தமா? 1000 வருடம் அரசாளும் அரசரை சந்திக்க ஆயத்தமா? வெண்மையுடையில் அவருடனே பரலோகம் செல்ல ஆயத்தமா? ஆயத்தமா நீ, ஆயத்தமா நீ இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமா? எல்லோரும் ஆயத்தமே நான், ஆயத்தமே நான், ஆயத்தமே நான் இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமே? எல்லோரும் சேர்ந்து ஆயத்தமே நான், ஆயத்தமே நான் இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமே? ஆயத்தமே நான், ஆயத்தமே நான் இயேசுவை காண? மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமே? ஆயத்தமே நான்,
ஆயத்தமே நான் இயேசுவை காண. மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமே. எல்லோரும் சின்ன சத்தமாக, ஆயத்தமே நான் இயேசுவை காண. மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமே. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து, ஆயத்தமே நான் இயேசுவை காண. மேகங்கள் நடுவே மேசியாவை காண ஆயத்தமே, காண ஆயத்தமே, காண ஆயத்தமே, காண ஆயத்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகங்களை வந்து இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோட கூட தாராள பங்கெடுத்துக்கொண்டு நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் எப்பொழுதே வெப் கிவிங்கின் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் எம்ஆர்டி அனுப்பலாம். சபத்திட்ட பணியில் கை கொடுக்கக்கூடிய அதை வைத்திருந்த முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் உள்ள பெரிய காணிக்கையில் செலுத்தப்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணியோட கணங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் என் பண்டிகை சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே புதிதாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடவை வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை சீனியர் புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளின் MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் VBS நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி அது கடைசி நாள். அந்த கடைசி ஃபங்க்ஷன் 8ஆம் தேதி நடைபெறும். அன்றைக்கு காலையிலே 9 மணி முதல் 12 வரைக்கும் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் மாலையிலே 6:30க்கு அந்த கடைசி கூட்டங்கள் நடைபெறும். இன்றைக்கி நான் தமிழ்லேயே பேசி பார்க்க போகிறேன். பேசி பார்க்க போகிறேன், இல்லை பேச போகிறேன். தப்பு இருந்தால் மைண்ட் பண்ணாதீங்க. தாய்மொழி தமிழ் தான். வீட்டில் தமிழ் நல்லா பேசுவேன். எப்படியோ பிரசங்கம்னு வரும்போது அது அப்படி போகலை. மேல் படிப்புக்கு போகும்போது ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பண்ணதுனால அது அப்படி கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம். பட் கடைசி 2 வாரமாக ஏதோ ஒரு வழியில் நடத்தி என்னை தமிழில் பேச வச்சிட்டார் கர்த்தர். ஸ்ரீலங்கா ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே தமிழில் பேசி பாருங்கன்னாங்க. பேசினேன். புரியுது எங்களுக்கு, அதிலே பேசுங்க, இங்கிலீஷ் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. திரும்ப இந்த வாரம் பெங்களூரில் அதே போல் நடந்தது. ஸோ இப்படி நடந்ததுனால இப்போ கண்டிப்பாக இங்கே பேசி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேச போகிறேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணுவேன். அது வந்து பெரிய பிரசங்கக்காரெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதுக்காக கிடையாது, இந்த நீண்ட வார்த்தைகளை சில நேரம் சிக்கிக்குது. அதனால் அதையும் மைண்ட் பண்ணாதீங்க. தமிழ் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கலாம். பட்டு சத்தியம் வந்து இன்றைக்கி பேச போகிற சத்தியம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெரியது, ரொம்ப வல்லமை உள்ள சத்தியம். அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிற சத்தியத்துக்கு தலைப்பு வந்து இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லலாம். இயேசுவின் நாமம். அதனால தான் நாமத்தை குறித்த பாடல்களை பாடினோம். இயேசுவின் நாமம், இங்கிலீஷில் நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை இயேசுவின் நாமம்ன்ற ஒரு போதனை, அப்படி கூட ஒரு போதனை இருக்கலாமா? எல்லாருக்கும் தெரியும் இயேசுக்கு ஒரு நாமம் இருக்குது. அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம்னு நிறைய பேருக்கு தெரியும். பாருங்கள், இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அது ஏற்கனவே தெரியும். இயேசுக்கு பெரிய நாமம் இருக்குது, வல்லமையுள்ள நாமம் இருக்குது. அந்த நாமத்தை பயன்படுத்தினா காரியங்கள் நடக்கும்ன்றது ஒன்றும் ஒரு
புதிதான ஒரு காரியம்னு சொல்ல முடியாது. ஸோ இதை இன்னைக்கு போதிக்கிறேன். ஏன்னா பாருங்க, முதல்ல எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம யோசித்துக்க முடியாது. இங்கே நம்ம சபையில் அநேக புது ஆட்கள் வராங்க, கிறிஸ்தவ பேக்ரவுண்டில் இல்லாதவங்க கூட வராங்க. அவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக தெரியும்னு நம்ம யோசித்துக்க முடியாது முதல்ல. அதுக்கு முதல் காரணம். அடுத்தபடியாக நம்மளுக்கு தெரிகிறவங்களுக்கு கூட இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும் ஏற்கனவே இயேசு நாமம், அதில் இருக்க வல்லமை, அதிகாரம், அது அதை யூஸ் பண்ணால் ஏதோ நடக்கும், வல்லமையான காரியங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும்ன்றது தெரியும். ஆனால் ஏன் நம்ம பயன்படுத்துறது இல்லை? அப்போது தெரியும் நம்மளுக்கு அதில் விஷயம் இருக்குது, அதில் வல்லமை இருக்குது, அதில் பவர் இருக்குன்றது தெரியும். ஆனால் ஏன் அப்போது அவ்வளோ பயன்படுத்துறது இல்லை? அது எப்பயாவது ஒருக்க தான் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். அதனால தான் பேசி கொண்டிருக்கிறேன் இப்போது இதை பற்றி. நம்ம இதை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும். இதை நம்மளுக்கு ஒரு உரிமையாக கொடுத்துட்டார் கர்த்தர். பயன்படுத்தி இதன் விளைவாக வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயம் பெறணும், நம்ம சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த நாமத்தை கொடுத்துருக்காரு. பயன்படுத்தணுன்றதுக்காக கொடுத்தாரு. நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. இதை வெறும் பாடிட்டு விட்டுறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் பாடிட்டு விட்டுறோம் பாருங்கள். ஏன் பயன்படுத்துறது இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் இது தெரிஞ்சும் ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? ஒரு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் ஆனால் தெரியாது. தமிழில் சொல்லுவாங்கள்ல, மேலோட்டமாக தெரியும். ஒரு சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மேலோட்டமாக தெரியும், சும்மா ஒரு அளவுக்கு தெரியும், நல்லா தெரியாது, ஆழமாக தெரியாது பாருங்க. அதனால தான் இன்றைக்கி இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இதை இன்னொரு காரியம் ஏன் நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படின்றது சொல்கிறேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் தெரியல, கிளியராக இல்லை, கொஞ்சம் வினோதமாக இருக்குது. சும்மா நாமத்தை சொன்னால் ஏதோ நடக்குமா? இது என்ன மேஜிக் மாதிரியா? இந்த சொல்கிறாங்கல்ல, ஜி பூம்பா அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி நம்ம சும்மா வாயை திறந்து இயேசு நாமத்தை சொன்னால் ஏதோ அது சில பேர் தயக்கப்படுறாங்க பாருங்கள். அதே ஒரு தடையாக இருக்குது அவங்களுக்கு. இது என்னங்க சும்மா வாயை திறந்து இயேசு நாமன்னு இயேசுன்னு சொல்ல சொல்கிறீங்க, ஏதோ நடக்கும்ன்றீங்க, இது என்ன ஒரு மாதிரி இருக்குதே, இது சரியாக நம்பக்கூடிய காரியமாக இல்லையே அப்படின்றாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பேச போகிறோம் பாருங்கள். இது ரொம்ப ஒரு சராசரியாக உண்மை. ஆக்சுவலாக நாமத்தில் வல்லமை இருக்குன்றது இந்த உலகத்தில் கூட பார்க்கலாம். நான் அதை இன்றைக்கி காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு. ஏன் இந்த நாமத்தை பயன்படுத்துறது இல்லை நம்ம, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுக்கு வல்லமை இருக்குன்னு தெரியும். சில பேருக்கு வல்லமை இருக்குன்னு தெரியும், பயன்படுத்தினா ஏதோ நடக்கும்னு தெரியும். ஆனால் சில பேர் எப்படி யோசிக்கிறாங்க, எனக்கு அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு உரிமை இல்லை, எனக்கு உரிமை, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் என்ன நான் ஊழியம் பண்ணுறேன்னா, நான் ஒரு பெரிய தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷனா, பிரசங்கியாரா, பாஸ்டரா? அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. வாய் திறந்து இயேசு நாமத்தில் போ அப்படின்னு பிசாசை பார்த்து கட்டளை இடலாம், அது நடக்கும். பட் நான் ஒரு சாதாரண விசுவாசிங்க. முதல்ல சாதாரண விசுவாசின்றது யாரும் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். சாதாரணத்துக்கும் விசுவாசிக்கும் ரொம்ப தூரம் பாருங்கள். அதை கூட பேச போகிறோம் இன்றைக்கி. எப்படி நம்மளை எல்லாருக்கும் உரிமை அதிகாரம், நாமத்தில் அதிகாரம் இருக்குது, அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது பாருங்கள். என்ன காரணமாக இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தத்தில் நாமத்தை யூஸ் பண்ணாமல் போயிடுறோம். முக்கால்வாசி நேரம் யூஸ் பண்ணாமல் போயிடுறோம். அதனால நிறைய வெற்றி நம்மளுக்கு சேர்றதில்லை பாருங்கள். நிறைய ஜெயம் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, வர்றதே கிடையாது. நிறைய பேர் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. கர்த்தர் நம்ம வெற்றி பெறணும்னு விரும்புகிறார் பாருங்க. இந்த சபையை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சால் இது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்தால் எப்படி வெற்றிகரமாக வாழணுன்றது சொல்லி கொடுத்துருவோம். அதனால தான் விசுவாச போதனை போதிச்சுட்டு இருக்காங்க பாஸ்டர். வெற்றி நம்ம பெறணும்னு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் பாருங்கள். அவர் ரொம்ப ஆவலாக இருக்கிறார். அதுக்கு அநேக காரியங்களும் பண்ணியிருக்கிறார். என்னென்ன பண்ணியிருக்காரு? அவர் குமாரனே அமிச்சு சிலுவையில் மரிக்க பண்ணி நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய சாபத்தை, நம்மளுடைய நோயை, நம்மளுடைய அவமானத்தை, நமக்கு வர வேண்டிய கோபாக்கினையையும் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் போட்டு என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். வெற்றிகரமாக இயேசு உயிர் தெழுந்தார்.
அது நிமித்தமாக நாம் இன்னைக்கு வெற்றி பெறதுனால தான் அதெல்லாம் ஆச்சுப்பா. அவர் வந்து எதுக்கு சிலுவையில் சும்மா அறையணும், சும்மா மறிக்கணும், எதுக்கு அவ்வளோ பெரிய ட்ராமா போடணும்? ஏன்னா நம்மளுக்கு வெற்றி வரணும். அது நிமித்தமாக இன்னைக்கு நம்மளுக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்க தேவையில்ல. நம்ம நீதிமான்கள் சிலுவையின் மூலமாக. நம்ம சாபத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறோம் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சிலுவையின் மூலமாக நிறைய பண்ணிட்டார். ஏன் நம்ம வெற்றி பெறணும்னு. இதுக்கு மேலேயும் பண்ணியிருக்கார். நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும், வெற்றி பெற்றே தீரணும். ரொம்ப சுலபமாக வெற்றி பெறணுன்றதுக்கு மற்ற காரியங்களும் பண்ணியிருக்கார். இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்தாரு பைபிள், அவருடைய வார்த்தை. அதில் நிறைய வாக்கு தத்தங்களை நிரப்பியிருக்கார். 6000 வாக்கு தத்தங்களுக்கு மேலாக இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு? நம்ம வெற்றி பெறதுக்காக. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கார். அவரோட ஆவி, அவரோட பிரசனமே, அவரோட ஆவியே நமக்குள்ளே வந்து வாசம் செய்து நம்மளை பலப்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்து, ஏன் நம்ம வெற்றி பெறணும். நம்ம எந்த காரணத்துக்கும் தோல்வி அடையக்கூடாது. அதுக்காக தான் பாருங்கள். அது மாதிரி அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி, அது மாதிரி தான் இந்த இயேசுவின் நாமம் என்ற ஆயுதம். ஒரு ஆயுதம் மாதிரி. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்தீங்கன்னா அங்கே ஆதி திருச்சபை அல்லது ஆரம்ப திருச்சபை எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அது ஒரு வெற்றிகரமான சபை. இன்னைக்கு இருக்க சபை மாதிரி கிடையாது. சபைனா நான் பொதுவாக உலகத்தில் இருக்க அத்தனை சபைகளையும் சேர்த்து சொல்கிறேன். சபை ஆதி திருச்சபை அல்லது ஆரம்ப திருச்சபை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு சபையாக இருந்தது. ஏன்? அவங்களுக்கு வந்து இதனுடைய வல்லமை புரிஞ்சுது, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை புரிஞ்சுது. இந்த வார்த்தை பெருகிற்றுன்னு பார்க்கலாம் அநேக நேரத்தில். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவி அது புரிஞ்சுது அவங்களுக்கு. பரிசுத்த ஆவி எப்படி பலப்படுத்துகிறார், உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, இயேசுவின் நாமம் நல்லா புரிஞ்சு கொண்டாங்க பாருங்கள். நல்லா அதை பயன்படுத்தினாங்க. நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இந்த 3 காரியங்கள் தான் மெயின் அங்கே. தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி, இயேசுவின் நாமம். ஆனால் இந்த இயேசுவின் நாமம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை இன்னைக்கு. அதனால தான் பேசி கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம சொல்கிற கருத்து ரொம்ப எளிமை. இன்னைக்கு சொல்ல போகிற சத்தியம் வந்து ரொம்ப சிம்பிள். இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஒன்றும் பெரிய புதுசான ஒரு இது இல்லை. இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. இயேசுக்கு எப்படி அதிகாரம் உண்டோ, வல்லமை உண்டோ, அதே போலவே அதே அளவுக்கு இயேசுவின் நாமத்துக்கும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. இதை நம்ம பயன்படுத்தினா பெரிய அளவில் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில். இதுதான் சொல்ல வரேன் நான் இன்னைக்கு. ரொம்ப சிம்பிள். இதுதான் இன்னைக்கு ஃபுல் மெசேஜை வந்து இதை நோக்கி தான் போகுது பாருங்கள். நம்ம இந்த நாமத்தை பயன்படுத்தணும். நம்மளுக்கு பிரச்சனை, போராட்டம் வரும்போது அந்த பிரச்சனையும் போராட்டத்தை பார்த்து பேசணும். இயேசுவின் நாமத்தில் நீ போ அப்படின்னு பேசணும் பாருங்க. அதை தான் சொல்ல வரேன் இன்னைக்கு. ஒட்டு மொத்தத்தில் அதுதான். சரி, இதுக்குள்ளே போவோம். எப்படி சொல்லலாம் இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது ஒரு நம்பக்கூடிய காரியமா? அது நான் சொன்ன நிறைய பேர் அதே ஒரு தடையாக இருக்குது. சும்மா நாமத்துக்கு வல்லமைனா என்னங்க இது மேஜிக் மாதிரி இருக்குன்றாங்க. இயேசுக்கு வல்லமைனா ஒத்துக்கிறேன் நான். இங்கே இயேசு இன்னைக்கு வந்தார்னா என் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பார், அது ஒத்துக்கிறேன் நான். அவருடைய வாக்கு தத்துக்கு வல்லமை இருக்குன்னா அதையும் ஒத்துக்கிறாங்க. வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா அதையும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் நாமத்துக்கும் வல்லமை இருக்கா? இது என்ன இது? அது மட்டும் இல்லை, நான் நாமத்துக்கு அதே வல்லமை இருக்குன்னு சொன்னால் அது இன்னும் கஷ்டமாயிடுது நம்புறதுக்கு. இயேசு இங்கே வந்தார்னா எவ்வளோ வல்லமை இருக்கோ அதே அளவு நாமத்துக்கும் இருக்குது. அவருடைய நாமத்துக்கும் எப்படி அதை சொல்லலாம் பாருங்கள். எப்படி அந்த மாதிரி நான் சொல்லலாம்? எப்படி வேதாகமோ அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம நாமங்கள் அல்லது தமிழில் நாமம்னு இருக்குது, பெயர்ன்னு இருக்குது. 2 வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் வந்து வெறும் நேம். தமிழ் பைபிளில் இந்த நேம்னு வரும்போது சில இடத்துல இயேசுன்னு வரும்போது எப்போவுமே நாமம் தான் வருது மோஸ்ட்லி. பட் தமிழில் 2 வார்த்தை, நாமம், பெயர். நான் 2த்தையும் பயன்படுத்துவேன் மெசேஜில். ஒரே அர்த்தத்தோடு தான் பயன்படுத்த போகிறேன். இந்த நாமம் அல்லது பெயர் இதை வந்து நம்ம லேசாக எண்ணிடுறோம். நம்ம உலகத்தில் லேசாக எண்ணிடுறோம். சும்மா இது வந்து இப்போ இங்கே 1000 பேர் இருக்காங்க பில்டிங்கில். நான் ஒருத்தரை வந்து கூப்பிடணுன்னா நாமம் வந்து யூஸ் ஆகுது, பேர் யூஸ் ஆகுது, ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம் அப்படி யோசித்துறோம்.
பேருக்கு என்ன யூஸு? சும்மா கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது. அல்லது சில பேர் எப்படி இப்போ குழந்தை பிறகுது பேர் வைக்கணும், ஏன் எப்படியாவது கூப்பிடணுமே, ஸோ ஏதோ கூப்பிட்றதுக்கு ஈஸியான ஒரு பேராக கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அல்லது அது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், ஒரு நல்ல சவுண்ட் இருக்கணும், அதுக்கு முடிஞ்சால் ஒரு நல்ல அர்த்தத்தோட பேர் கொடுத்தா பெட்டரு. இப்படி தான் ஒருத்தர் வந்து உண்மை சம்பவம் பேர் வச்சாராம் பாருங்க. ஒரு பையனுக்கு சபைக்கு கொண்டு போய், கிறிஸ்துவ சபைக்கு, தமிழ்நாட்டில் நடந்த கதை இது, கிறிஸ்துவ சபைக்கு கொண்டு போய் பேர் வச்சாராம். என்ன பேரா? கோலியாத். உண்மையாக சொல்கிறேன், நான் யாருன்னு சொல்ல விரும்பல, எங்களுக்கு உண்மையை இது மாதிரி இது நடந்தது. இது ஒரு பாஸ்டரையே இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டார் பாருங்க. இந்த ஆள் ஒரு முரட்டாட்டமான ஆள். அந்த ஆள் அவருக்கு என்னென்னா, என்ன பேர் என்ன இருந்தால் என்ன, எனக்கு இந்த கிறிஸ்தவர்களை பிடிக்காது, இந்த பைபிள் பிடிக்காது, நான் என்ன பண்ணுறேன் பாரு, எல்லாம் தாவீதுன்னு வைக்கிறாங்க, நான் போய் கோலியாத்துன்னு வச்சு காமிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடைசியில் அந்த குடும்பம் அந்த பையனும் ஒத்துக்கலை. என்ன ஆயிடுச்சு, அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பேரை மாற்றிட்டாங்க. போய் யார் ஒத்துக்குவா பாருங்க அந்த மாதிரி பேரை. ஸோ அவருக்கு என்னென்னா, பேர்னா அது ஒன்றும் கிடையாது, அது ஒரு பெரிய முக்கியமே கிடையாது. பைபிளில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேர்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆபிரகாமுக்கு பேரை மாற்றினார்ல, பேரை மட்டும் மாற்றல, பேரை மாற்றும் போது என்ன தலையெழுத்தே மாற்றிட்டார். அவ்வளோ முக்கியம் பேர். நிறைய பேருக்கு பேரை மாற்றினார். ஆபிரகாம் மட்டும் கிடையாது, பைபிள் நிறைய பேர் பார்க்கலாம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கே நிறைய பேர்கள் பார்க்கலாம், நிறைய நாமங்கள். அதில் நிறைய நாம் இப்போ யெகோவா ராஃபா அப்படின்னு இருக்கு. அது வந்து என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது அந்த நாமத்தின் மூலமாக அவரையே வெளிப்படுத்துகிறார். என்னன்னு அவர் நம்மளை குணமாக்குறவராக வெளிப்படுத்துகிறார். அது மாதிரி நிறைய பேருங்க இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பேருன்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டில் யெகோவாக்கு அப்புறம் ராஃபான்னு வரும், ஷலோம்னு வரும். அந்த யெகோவா தான் திரும்ப பயன்படுத்துகிற பேர். புதிய ஏற்பாட்டில் இயேசு, பழைய ஏற்பாட்டில் யெகோவா, புதிய ஏற்பாட்டில் இயேசு. இதுதான் ரொம்ப முக்கியமான பேர்கள், நாமங்கள் கர்த்தருக்கு. சொல்லப்போனால் ஆனால் ஆக்சுவலாக நம்ம லேசாக எண்ணிடுறோன்றேன் நாமத்தை, பேரை வந்து உலகத்தில் லேசாக எண்ணிடுறோன்னு சொன்னேன் நான். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆளுங்களை யோசித்து பாருங்கள், கொஞ்சம் உலகத்தில் சக்தி வாய்ந்த ஆளுங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க பேருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? வல்லமை இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் அல்லது காலேஜ் அட்மிஷன் போகிறீங்கன்னு வைங்க. உங்கள் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், காலேஜ் போகிற நேரம் ஆயிடுச்சு, போகிறீங்க, நீங்கள் போய் பிரின்சிபலை பார்க்குறீங்க. அங்கே போயிட்டு ஒரு பெரிய மினிஸ்டர் பேரை யூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு பெரிய மினிஸ்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் யூஸ் பண்ணுறீங்க. அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கா, அதிகாரம் இருக்கா இல்லையா? அந்த நாம அது யூஸ் பண்ணதுனால ஏதாவது ஒரு பயன் வருதா இல்லையா உங்களுக்கு? அங்கே முக்கால்வாசி நேரம் வரும். இதை வந்து நம்ம நாட்டில் திரும்ப அநியாயமாக பயன்படுத்தி சிலவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் யாரை பேரை சொன்னாலும் எங்களுக்கு என்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதில் மார்க் எடுங்க, தகுதி இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம்னு அப்படின்னு வந்துட்டாங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கும் நம்ம நாட்டில், மற்ற நாடுகள்லேயும் அது இது உண்மை தான், ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் உண்மைன்னு சொல்லலாம். ஒரு பேருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு நம்ம நாட்டில் பார்க்கலாம். அட்மிஷனில் பார்க்கலாமா இல்லையா? பார்க்கலாம். அதே இது நீங்கள் உதாரணத்தை கொஞ்சம் மாத்திரம் பாருங்கள். காலேஜுக்கு போகிறீங்க, பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அட்மிஷனுக்கு, மினிஸ்டர் பேர் யூஸ் பண்ணல. காலேஜ் இது வந்து ப்ரைவேட் காலேஜ்னு யோசித்துக்கோங்க. ப்ரைவேட் காலேஜ்னால் ஓனர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஓனர் பேரே யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். யார் பேர்? ஓனர் பேர். அந்த நாமத்துக்கு அதிகாரம் இருக்கா, வல்லமை இருக்கா? அந்த நாமம் ஏதாவது பண்ணுமாங்க? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்களை கொஞ்சம் மேலே இங்கேயும் பார்ப்பாங்க, உங்களை எடை போடுவாங்க. இந்த ஆள் வந்து என்ன உண்மையிலே ஓனர் தெரியுமா இவருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக போய், எனக்கு இவரை நல்லா தெரியும், அவர் இங்கே இருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் கொடுப்பார் அப்படின்னு தைரியமாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் அந்த ஓனருக்கு ஒரு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் உங்களை ரொம்ப நல்லா தெரியுன்றார், உங்கள் பேரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாரு, அதிகாரமாக யூஸ் பண்ணுறாரு, இவருக்கு எப்படி அட்மிஷன் கொடுக்கணுமா, உங்களுக்கு என்ன விருப்பம், அப்புறம் ஓனர் வந்து சொல்கிறபடி பண்ணுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த மனுஷன் அல்லது ஒரு செல்வாக்கு இருக்கிற மனுஷனுக்கு அந்த மனுஷன் நாமத்துக்கே பேருக்கே வல்லமை இருக்குது. அதை தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஓனரே அங்கே வந்து அந்த ஆஃபீஸில் உட்காரல, உங்களோட வந்தாரா? இல்லை.
நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை தான் இருக்குது, ஓனர் இல்லை, அவர் பேரை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கே ஒரு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. இந்த உதாரணத்தை கொஞ்சம் மாற்றலாம். நீங்கள் போய் அந்த ஆஃபீஸில் உட்காந்து ஓனர் பேரை சொல்லி அவங்க ஓனருக்கு அடித்து கேட்கலன்னு வச்சுக்கோங்க. ஓனருக்கு உங்களை நல்லாவே தெரியும், உங்களை பற்றி ரொம்ப கரிசனை, உங்கள் மேலே ரொம்ப கரிசனைன்னு வச்சுக்கோங்க. அவருக்கே தெரியும்னு வைங்க, உங்கள் பிள்ளை வந்து காலேஜ் போகிற வயசு ஆகிடுச்சின்னு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறார். காலேஜ் போக டைம் ஆகிடுச்சே, எங்கேயும் போகாத, என் காலேஜுக்கு வா, என் காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ், நானே உனக்கு அட்மிஷன் போட்டு தரேன், நீ போ, ஆஃபீஸுக்கு போ, என் பேரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணு, நானே சொல்லி வச்சிட்றேன் அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க. நீங்கள் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு, சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் இன்னார் ஓனர் பேரை சொல்கிறீங்க. உடனே அவங்களுக்கு தெரியும், எங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக கவனித்து அட்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், தகுதி அவ்வளோ இல்லாமல் இருக்கலாம் பாருங்கள், ஆனால் கொடுப்பாங்க. ஏன்? ஓனர் சொல்லிட்டாரே. நம்ம வந்து அந்த மாதிரி தான். யாரோட பேர் இது? இயேசுன்றது ஓனர், இந்த உலகத்துக்கே ஓனர் மாதிரி அவர். நம்ம அவர்கிட்ட போய் தயவுசெய்து உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கல. நம்ம உங்கள் பேரை யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சாதமாக நடக்கும், கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டோமா? கேட்கல. அவரே வழி வழியை கூப்பிட்டு என்னை என் பேரை யூஸ் பண்ணுப்பா அப்படின்றார். எங்கே சொன்னார்? போவோம், யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ நான் செய்வேன் அப்படின்றாரு. யோவான் இந்த 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இயேசு வந்து சிலுவைக்கு போக போகிறார் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாளில். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான சத்தியங்களை போதிக்கிறார் இங்கே சீஷர்களுக்கு. இந்த 3 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே திரும்ப அந்த 3 காரியங்களை பார்க்கலாம். பரிசுத்தாவியை பார்க்கலாம். இந்த 3 அதிகாரம் சொல்கிறேன், யோவான் 14, 15, 16 பரிசுத்தாவியை பற்றி இயேசுவே போதிக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை பற்றியும் லேசாக சொல்கிறாரு. அவருடைய நாமத்தை பற்றி ரொம்ப சொல்கிறாரு. 14, 13 சொல்கிறாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்றார். சில நேரம் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது என் நாமத்தை வந்து யூஸ் பண்ணப்பா, எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா என் நாமத்தை யூஸ் பண்ணி சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? நம்ம ஆளுங்களும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. போலீஸ் எங்கேயா பிடிச்சாங்கன்னா. ஆனால் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்கேயா மாட்டிக்கிட்டேன்னா நாமத்தை யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, சும்மா ஒரு தடவை சொன்னீங்கன்னா, ஒரு தடவை மட்டும் சொன்னாங்கன்னு வைங்க, கொஞ்சம் தயக்கப்படுவீங்கல்ல. ஒரு தடவை மட்டும் சொன்னாங்கன்னு வைங்க, எங்கேயா மாட்டிக்கிட்டா என் நாமத்தை யூஸ் பண்ணுன்னு ஒரு தடவை சொன்னாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் வந்து தைரியமாக போய் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்? சும்மா பேருக்கு சொல்லிட்டாரா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அதே ஆள் வந்து 2வது முறையும் சொல்கிறாரு உங்கள்கிட்டன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறந்துடாத, எங்கேயா மாட்டிக்கிட்டேன்னா என் நாமத்தை யூஸ் பண்ணு. அப்போது சரி, இன்னும் கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறாரு இவர் சும்மா பேருக்கு சொல்லலை அப்படின்னு தெரியுது. அடுத்த அதிகாரம் போங்க, 15, 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் தெரிஞ்சு கொண்டேன். நீங்கள் என்கிட்ட வரல, நான் தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்றாரு. அப்புறம் தொடருவோம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய். அங்கே நிறுத்துவோம். திரும்ப சொல்கிறாரு பாருங்க, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. எதுவோ திரும்ப எப்படி சொல்கிறார் பாருங்க, என்ன வேணா கேளு பிதாவாண்டே, என் நாமத்தினால கேளு, கேட்டனா அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அப்படின்ட்டு தொடர்றாரு. 2வது முறை சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. 3வது முறையும் ஒருத்தர் சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த அதிகாரம் போகும், 16. நம்ம இந்த போதனை வந்து இந்த மாதிரி வசனங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுதான் அடிப்படை. அதனால தான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன், எல்லாத்தையும் வாசிக்க வைக்கிறேன். 16, 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். திரும்ப, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, திரும்ப திரும்ப எதுவோ தான், திரும்ப திரும்ப என் நாமத்தில் கேளுன்னு சொல்கிறாரு. அது வந்து உங்களுக்கு தருவார். 3வது முறையும் சொல்லிட்டார். நான் இன்னொரு முறை சொன்னால் அடுத்த வசனம் வாசிங்க, 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை,
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஒருத்தர் கேளு 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 கேளுன்னு திருப்பி திருப்பி கேளு கேளுன்னு சொன்னால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அவர் இன்னும் முடியல. 26வது வசனம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இத்தனை தடவை ஒருத்தர் சொன்னார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? போதும்பா, விளங்கிடுச்சு நம்மளுக்கு, கேட்குறேன், தைரியமாக கேட்குறேன், நான் தயக்கம் அடைய மாட்டேன், தைரியமாக யூஸ் பண்ணுறேன், கவலைப்பட, அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. ஆனால் யாரும் பார்க்கல பாருங்க. இதை இத்தனை தடவை சொன்னார்ன்றதை கவனிக்காமல் விட்டோம். அவர் நாமத்தை நம்ம ஃப்ரீயாக பயன்படுத்தணும்னு விரும்புகிறார் அவர். அதான் சொல்ல வரேன் நான். நம்ம ஏதோ போய் அவர் நாமத்தை யூஸ் பண்ணி அவருக்கு தெரியாமல் ஒரு நல்ல காரியம் பெற்றுட்டு வர்ற மாதிரி கிடையாது. அவருக்கு தெரியாமல் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு வந்துடலாம். சில பேர் அப்படி பண்ணுறாங்கல்ல. யாரோ ஒரு பெரிய மனுஷனோட நாமத்தை போய் அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதை நடத்திட்டு வந்துடுறாங்க. இது டெய்லி நடக்கிற விஷயம் இங்கே. நம்ம அந்த மாதிரி கிடையாது. அவரை கூப்பிட்டு சொல்கிறார், யூஸ் பண்ணுப்பா, யூஸ் பண்ணி எதை வேணா கேளு அப்படின்றார். லூக்கா 9ஆம் அதிகாரம் போங்க. சில பேர் யோசிக்கிட்டாங்க, இந்த நாமத்தை யூஸ் பண்ணக்கூடிய உரிமை, நாமத்தை யூஸ் பண்ணக்கூடிய உரிமை சீஷர்களுக்கு தான் கொடுத்தாரு. அங்கே 14, 15, 16 வாஸ்தவம்ல, யோவானில் சீஷர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தார். அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அல்லது சில பேர் இன்றைக்கி எப்படி யோசிக்கிட்டாங்கன்னா, சரி அன்றைக்கி சீஷர்களுக்கு கொடுத்தாரு, இன்றைக்கி விசேஷித்த விதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இந்த ஊழியம் பண்ணுறவங்க, பாஸ்டர்கள், தீர்க்கதரிசிகள், இன்றைக்கி இருக்க அப்போஸ்தலர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது இயேசுவின் நாமத்தை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சில பேர் தப்பாக யோசிக்கிட்டாங்க. நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு இவெஞ்சலிஸ்டிக் மீட்டிங்கில், ஒரு சுவிசேஷ மீட்டிங்கில், இந்த ஹீலிங் மீட்டிங்லாம் பார்க்குறோம்ல, பிரசங்கியார் கையை வச்சு ஒரு வியாதியஸ்தர் மேலே கையை வச்சு அதிகாரத்தோடு சொல்கிறாங்க, ஒரு உரிமையோடு சொல்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, நம்மளும் அப்படி பண்ணலாமான்னு சொன்னால் அது கொஞ்சம் யோசிப்போம் பாருங்கள், தயக்கம் இருக்கும்ல. அவர் ஒரு அபிஷேகம் பெற்றவர், அழைப்பு இருக்குது அவருக்கு, ஊழியம் பண்ணுறாரு, அவர் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண முடியாது. சீஷர்கள் பண்ணலாம், ஆனால் சாதாரண மனுஷன் பண்ண முடியாது. லூக் 9ஆம் அதிகாரம், அதில் அந்த முதல் 2 வசனங்கள் வாசி. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். சரி, என்ன பண்ணார்? 12 சீஷர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தாரு. சகல பிசாசின் மேல் அதிகாரம், சகல வியாதிகள் மேல் அதிகாரம் கொடுத்து அனுப்பிட்டார். இதை பார்த்துட்டு சில பேர் இதை பார்த்துட்டு தான் விசேஷித்த மக்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது, இயேசு நாமத்தை பயன்படுத்துறதுக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்த அதிகாரம் போவோம். லூக் 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். என்ன சொல்லுது இங்கே? இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வெறும் 12 பேர், அவங்க 12 சீஷர், அந்த ஸ்பெஷல் சோசன் அனாயிண்டட் விசேஷித்த அபிஷேகம் பெற்ற 12 சீஷரை மட்டும் அதிகாரம் கொடுத்து அனுப்புனார். இப்போ என்ன பண்ணுறாரு? 70 பேரை கூப்பிட்டு அவங்களையும் போய் ஊழியம் பண்ண சொல்கிறார். அவங்க பண்ணிட்டு வராங்க, ரிட்டர்ன் வராங்க. 17வது வசனம் பாருங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். உம்முடைய நாமத்தினாலே பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படியுதுன்றாங்க. யார் சொல்கிறது? 70 பேர், சீஷர்கள் கிடையாது, 12 பேர் இல்லை, 70 பேர். இதை பார்த்து சில பேர் இன்னும் நம்ப மாட்டாங்க. அது 70 பேருங்க, அது 12 உள் சர்க்கிள், 70 கொஞ்சம் அப்படி. அப்படின்னா அது இன்றைக்கி எல்லாருக்கும் இல்லை, வெறும் இன்றைக்கி இருக்க 70 பேருக்கு தான் அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி வியாக்கியானம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. சரி, நம்மளனா இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த 70 பேரில் யாருன்னே கூட சொல்ல பாருங்கள், அவங்க பேரை கூட சொல்லலை நம்மளுக்கு. அது முக்கியம் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த 70 பேரில் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருப்பாங்கன்றீங்க? இல்லை. எதுக்கு? பிசாசு அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போச்சு. நாமம் எப்படி இருக்குன்னா, 1000 ரூபா நோட் யார் யூஸ் பண்ணாலும் வேலை செய்யும்ல. அது பெரிய மனுஷன் யூஸ் பண்ண தான் வேலை செய்யுமா? கிடையாது. யார் யூஸ் பண்ண? 12 பேர் யூஸ் பண்ணாங்க நாமத்தை, போட்டு இல்லை, பட் யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக.
70 பேரும் யூஸ் பண்ணாங்க, வேலை செஞ்சுது. வித்தியாசமாக 70 பேர் யாருன்னு கூட நம்மள்ட்ட சொல்ல. நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி. சரி, சில பேர் இன்னும் நம்மள 70 தானே போம். மார்க் 16 நீங்கள் யாராக இருந்தாலும், மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அந்த பட்டியலை கவனிச்சிங்களா? ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பிசாசு துரத்துறது, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். இது என்னமோ ரொம்ப பெரிய பிரசங்கியார் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட காரியமாக தானே இருக்குது. சாதாரண மனுஷன் பண்ணுற மாதிரி காரியம் அது மாதிரியா இருக்குது? பார்க்குறது கிடையாது. பெரிய விசேஷித்த விதத்தில் அபிஷேக பெற்ற தீர்க்கதரிசி, பிரசங்கியார், தேவ மனிதன், பெரிய தேவ மனிதன், சாதாரண தேவ மனிதன் கிடையாது, பெரிய ஸ்டார் ப்ரீச்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பார்த்தா. அந்த லிஸ்ட் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். சாவுக்கு ஏதுவான எதை பாய்சன் குடித்தா கூட ஒன்றும் பண்ணாதான். இதெல்லாம் எப்படி நம்ம யோசிப்போம்? ஊழியம் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகள் எல்லாரும் வைக்கிறாங்களா? கிடையாது, வெறும் பிரசங்கியாக தானே வைக்கிறாங்க. கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்கல்ல. வேற என்ன இருக்குது? சரி, பெரிய பட்டியல். அதை யார் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இந்த என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் இருக்குல்ல, யார் அந்த அவர்கள்? நவமான பாஷைகளை பேசுவார்கள், யார் அது அவர்கள்? எடுப்பார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், யார் அது அவர்கள்? 17வது வசனம் ஆரம்பத்தை பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா சீஷர் என்ன பண்ணணும்னு சொல்றாரு, நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு, ஞானஸ்நானம் கொடுன்றாரு. அது முடிச்சிட்ட பிறகு 16 அதை முடிச்சிட்ட பிறகு 17வது வசனத்தில் எல்லா விசுவாசியை குறித்தையும் சொல்றாரு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசினா யாருங்க? பிலீவர்னே யாரு? சும்மா இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷி. விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்களா? இல்லை. சில நல்ல விசுவாசிகள் இருக்காங்க, சில கெட்ட விசுவாசிகளும் இருக்காங்க, சில அக்கிரம செய்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. உண்மை தானே? விசுவாசின்னா அது எந்த வெவ்வேறு விதத்தில் இருக்கிறாங்க பாருங்க. எல்லாரையும் தான் சொல்லுது. இது யாரை சொல்லுது? நீ விசுவாசியா இருந்தா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணலாம் அப்படிதான் சொல்லுது வேதம். இதை பிரசங்கியார்கள் இதை காமிக்கல. ஏன் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடணும்னு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அல்லது இவங்க விசுவாசியாக எல்லாம் வெளியில் போய் பண்ணிட்டா அப்புறம் இவங்கள்ட்ட வரமாட்டாங்கன்னு ஒரு பயம் கூட இருக்கலாம். அல்லது அவங்களுக்கே ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். நிறைய பிரசங்கர்களுக்கு தெரியாது இந்த சத்தியம். பாருங்க, எல்லாம் பண்ண முடியும்னு சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் தேவைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அபிஷேகம் தேவை? விசுவாசியாக இருக்கணும், அவ்வளோதான். விசுவாசி. நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், நான் இந்த இயேசு விசுவாசிகள்னால் அந்த இயேசுவின் சரீரம்னு சொல்கிறோம்ல, நம்ம இயேசுவின் சரீரத்தில் இந்த சின்ன விரல் மாதிரிங்க நாங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ சாதாரண விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோ புதிதான விசுவாசியாக இருந்தாலும், உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு அதிகாரம் உண்டு. எங்கே போட்டிருக்கு? இந்த காரியங்கள்லாம் போட்டிருக்கு பாருங்கள். பட்டியல். பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், எல்லாம் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. கை வச்சு ஜெபிப்பாங்கன்னு இருக்கு. எப்படி பண்ணுவாங்க இதெல்லாம்? சாதாரண விசுவாசி எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அது நடக்காத காரியம், நடக்கக்கூடாத காரியம். எப்படி பண்ண முடியும்? அங்கேயே போட்டிருக்கு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே. அங்கே முக்கியமாக பார்க்க நம்ம அந்த பட்டியலை பார்த்து அசந்துருவோம் சாதாரணமாக. ஆனால் அங்கே பெரிய காரியம் என்னன்னா அந்த பட்டியல் கிடையாது, அந்த நாமம். என் நாமத்தினாலே இதெல்லாம் பண்ணலாம். இது பயங்கரமான காரியங்கள். இதெல்லாம் சாதாரண காரியங்கள் கிடையாது பாருங்க. அற்புதமான காரியங்கள். பிசாசு ஓட்டுறதுன்னா சாதாரண காரியமா? அல்லது ஒருத்தர் மேல் கையை வச்சு ஜெபிச்சு அவங்க சுகமாகிறது சாதாரண விஷயமா? அது கிடையாது, பெரிய விஷயம். ஆனால் அதோட பெரிய விஷயம் என்னன்னா அந்த நாமம். என் நாமத்தினாலே எல்லாமே
ஆகும், நடக்கும். என்ன சொல்ல வரோம்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருக்கும் உரிமை உண்டு. நீங்கள் யாரை வேணால் இருக்கலாம். இன்றைக்கி படித்தவர்கள், படிக்காதவர்கள், அந்த நோட்டு மாதிரி தான். படித்தவன் 1000 ரூபா நோட்டு எடுத்தாலும், படிக்காதவன் 1000 ரூபா நோட்டு எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான், ஒரே பவர் தான் அதுக்கு. அது மாதிரி தான் யாராக இருந்தாலும் விசுவாசியாக நீங்கள் போதும். நேற்று தான் ரட்சிக்கப்பட்டீங்க போதும். ஐயோ நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நேற்று தான் செஞ்சேன், அது கூட பரவாயில்ல. பாவத்தை அறிக்கை செஞ்சு தேவன் உங்களை மன்னிப்பார், மறந்துடுவார், நீங்களும் மறந்துடுங்க. இந்த நாமத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்ல வரேன். விசுவாசியா, அவ்வளோதான் கிரைட்டீரியா. என்னது? அதுதான். இதுக்கு ஒரு பிரசங்கியாருக்கா இருக்க தேவையில்ல, இதுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் பெற தேவையில்ல. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க. இது அபிஷேகம்னா மட்டத்தட்ட விரும்பல. ஆனால் அபிஷேகத்தோட பெரிய காரியம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இயேசுவின் நாமம். ஊழியம் செய்கிறவங்களுக்கு அழைப்பு உண்டு, பிரசங்கியார்களுக்கு அழைப்பு உண்டு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஊழியம் சும்மா செய்ய முடியாது, அழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு உண்மையான பிரசங்கியாராகவே இருக்க முடியாது உண்மையான அழைப்பு இல்லைன்னா. ஆனால் அழைப்போட பெரிய காரியம் பேசிட்டு இருக்கேங்க. இயேசுவின் நாமம், அதை பயன்படுத்தக்கூடிய உரிமை ஒரு சாதாரண விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி அதன் விளைவாக வெற்றி பெறணும். இது நம்மளாக இருந்தால் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளாக இருந்தால் நல்ல ஹைரார்கி சிஸ்டம் போட்டிருப்போம். சிஇஓ, அவருக்கு நல்ல அதிகாரம், அதுக்கப்புறம் இப்படி வந்திருப்போம்ல. பிரமிட் சொல்லுவாங்க தெரியுமா கம்பெனியில். கீழே இருக்கிறவருக்கு அதிகாரமே இருக்காது, மேலே போக போக அதிகாரம் ஜாஸ்தி ஆகிட்டு போகும். ஸோ பிரசங்கியாருக்கு டாப் அதிகாரம் கொடுத்துட்டு அந்த மாதிரி. இந்த இயேசுவின் நாமம்னு வரும்போது அப்படி பண்ணல கர்த்தர். மற்ற காரியங்கள் அப்படி இருக்கலாம் பாருங்கள். பாஸ்டருக்கு அதிகாரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இயேசுவின் நாமம், அதை பயன்படுத்துகிற உரிமை அப்படின்னு வரும்போது அப்படி வித்தியாசமே காமிக்கல கர்த்தர். எல்லாருக்கும் கொடுத்துட்டார் அதிகாரத்தை. ஏன் சொல்கிறேன்? நீங்கள் தயக்கமே இருக்கக்கூடாது, எந்த தடையும் இருக்கக்கூடாது பாருங்கள். நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் இதனாலே யூஸ் பண்ணாமல் போயிடுறாங்க. சரி, இந்த நாமங்கள் எப்படி, இந்த பெயர்கள் அல்லது நாமங்கள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம், எப்படி வேலை செய்யுதுன்னு. என்ன சொன்னோம்? நாமத்துக்கே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. இது உலகத்திலே பார்க்கலான்னு சொன்னோம். ஒரு செல்வாக்குள்ள மனுஷனுடைய நாமத்தை எடுத்தீங்கன்னா அதை பார்க்கலாம். சரி, எவ்வளவு அதிகாரம் உண்டு? ஒரு நாமத்துக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டு? அதுக்கு பதில் என்னன்னா, அந்த நபருக்கு எவ்வளோ அதிகாரம் உண்டோ அதே அளவு நாமத்துக்கும் உண்டு. நபருக்கு எவ்வளோ அதிகாரம் உண்டோ அதே அளவு. இதை கரெக்டாக இது எடுத்துக்கணும் பாருங்கள், புரிஞ்சுக்கணும், இதை நம்பணும். இது நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இயேசுவுக்கு அதிகாரம் ஜாஸ்தி, இயேசுவோட நாமத்துக்கு அதோட கொஞ்சம் கம்மி, அப்படி யோசிப்பாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. இயேசுவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ இயேசுவின் நாமத்துக்கும் அதே அளவு அதிகாரம். இயேசு இங்கே இருந்தால் என்ன நடக்க முடியுமோ இயேசுவின் நாமம் இங்கே இருந்தால் அதே நடக்க முடியும். நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, அதனால தான் நடக்கிறது இல்லை. மற்றபடி ஆக்சுவலாக நடக்க முடியும். ஒரு நாமத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, அந்த நாமம் எந்த நபரை குறிக்குதோ அந்த நபருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அதே அளவு அந்த நாமத்துக்கும் இருக்குது. இதை காமிக்க விரும்புகிறேன் பாருங்கள். இது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனியில் சாதாரண பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் இப்படியெல்லாம் இருப்பாங்கள்ல. வைஸ் பிரசிடெண்ட் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அல்லது இப்படி பார்க்கணும். வைஸ் பிரசிடெண்ட் பேரை யாரோ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க கம்பெனியில், பிரசிடெண்ட் இருக்காங்க, வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு வராங்க. வைஸ் பிரசிடெண்ட் பேரை சொல்லி அதை வாங்கிடுறாங்க உங்கள்கிட்டருந்து. வைஸ் பிரசிடெண்ட் என்னை அனுப்பிச்சாரு, இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் உடனே ரொம்ப அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் ரொம்ப ஸ்பெஷலாக கவனித்து பண்ணி கொடுக்குறீங்க. ஏன்? வைஸ் பிரசிடெண்ட் அனுப்பிச்சார், கீழ்ப்படியணும் நம்ம. இன்னொருத்தர் அங்கேயே வராருன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு இல்லை நீங்கள் அவருக்கு அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு. எப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, வைஸ் பிரசிடெண்ட் தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. இல்லை அவர் சொல்கிறார், இல்லை கொடுக்கக்கூடாது, அவருக்கு கொடுக்காதீங்க, அது தப்பு அப்படின்னு. உடனே அவங்க ஒரு மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி நடக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, என்னை பிரசிடெண்ட்டே அனுப்பிச்சார், நான் பிரசிடெண்ட். அவர் என்ன பண்ணுறாரு, வைஸ் பிரசிடெண்ட் பேருக்கு பதிலாக பிரசிடெண்ட்ன்ற பேரை யூஸ் பண்ணுறாரு. அங்கே என்ன நடக்கும்? அவங்க ரெண்டு பேரும் பாக்ஸிங் மேட்ச் போட்டு சண்டை போட்டால் அதில் வின்னர் டிசைட் பண்ணுவாங்க? கிடையாது.
சரி வா 2 பேரும் சண்டை போடலாம், யாருக்கு வல்லமை ஜாஸ்தியோ அவங்க தான் இந்த இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கிடையாதுல்ல. யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல எந்த பேருக்கு ஜாஸ்தி அதிகாரம் இருக்குது, எந்த நாமத்துக்கு ஜாஸ்தி அதிகாரம்? பிரசிடெண்ட்டுடைய நாமத்துக்கு தான் அதிகமான அதிகாரம். ஏன் அது கவனிச்சு, 2 பேர் இருக்காங்க, 2 நாமங்கள், வைஸ் பிரசிடெண்ட், பிரசிடெண்ட். ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட் நாமத்தை யூஸ் பண்ணி அதில் இருக்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு காரியம் வந்துடுது. இன்னொருத்தர் வரார், இல்லை இது தப்பு அப்படின்றார். அப்போ என்ன நடக்குதுங்க? பேருக்கு இது நபருக்கேற்ற அதிகாரம், நபருக்கேற்ற வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு அளவு அதிகாரம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு நபர் இருக்கார், அவருக்கு மேலே பிரசிடெண்ட்டுன்ற ஒரு நபர், அவர் பேரை யூஸ் பண்ணால் இதோட ஜாஸ்தி அதிகாரம் உண்டு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாமத்துக்கு எவ்வளோ அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு எவ்வளோ அதிகாரமோ அவ்வளோ அதிகாரம் நாமத்துக்கும் உண்டு. வைஸ் பிரசிடெண்ட் நாமத்துக்கு எவ்வளோ அதிகாரம், அந்த வைஸ் பிரசிடெண்ட்னு வாய் திறந்து சொன்னீங்கன்னா எவ்வளோ அதிகாரம் இருக்குது, வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அவ்வளோ அதிகாரம் இருக்குது. நபருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும். பிரசிடெண்ட்டுன்னு வாயை திறந்து சொன்னீங்கன்னா அந்த நபருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ, அந்த நபருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அந்த நாமத்துக்கும் அதிகாரம் இருக்குது. சொல்கிறது விளங்குதா? என்ன சொல்கிறேன்னா, நாமத்தை லேசாக எடுத்துட முடியாது. நாமமும் நபரும் ஒரே மாதிரி தான். இது பைபிளில் ரொம்ப உண்மை. பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புது ஏற்பாட்டிலும், பழைய ஏற்பாட்டில் இது இன்னும் இதாக பார்க்கலாம். கர்த்தர் அங்கே இருந்தால் என்ன நடக்குமோ நாமமும் இருந்தால் நடக்கும். அப்படி தான் இருக்குது. நாமமும் கர்த்தரின் நாமம் பார்க்குறோம்ல. நம்ம இன்றைக்கி ஒரு பாட்டு கூட பாடணும், பலத்த துருகம். நீதிமொழிகள் 18:10 என்ன சொல்லுது? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நிறைய இடங்களில் சங்கீதங்களில் பார்க்கலாம், கர்த்தர் என் அடைக்கலம் என் கோட்டைன்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அப்படியே கர்த்தரை எப்படி பேசுதோ கர்த்தரை எப்படி சொல்கிறாரோ தாவீது, அதே போல் நீதிமொழிகளில் கர்த்தரின் நாமத்தை சொல்ல வித்தியாசமே கிடையாது. பலத்த துருகம்னு என்ன? இந்த பழங்காலத்தில் இந்த பட்டணத்தை சுற்றி இந்த பாதுகாப்பு செவுரு இருக்கும். பாதுகாப்பு செவுரு மேலே சில நேரம் ஒரு டவர் மாதிரி கட்டுவாங்களாம், ஒரு அரண் இது மாதிரி டவர். அது ரொம்ப ஹைட்டாக கட்டுவாங்களாம். பாதுகாப்பு செவுரு இருக்கும், அதுக்கு மேலே அதை கட்டுவாங்க. அந்த டவரில் இருக்கிறதுலே டாப்பில் ஒரு ரூம் மாதிரி இருக்குமா. அது என்னன்னா, ஒரு அந்த ரூமில் போயிட்டு அவங்கள யாரும் தொட முடியாது. ஏன்னா முதல்ல பாதுகாப்பு செவுரு இருக்குது, அதை ஏறி வரணும், அதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஹைட்டான ஒரு டவர் இருக்குது, அது மேலே வந்து டாப்புக்கு வரத்துக்குள்ளே நீங்கள் அவருக்கு மேலே கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போச்சு, காலி. ஆனால் அங்கே போயிட்டால் யாரும் உங்களை தொட முடியாது. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கு நீதிமொழிகள் 18:10 நம்ம பாடின பாட்டு? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தர் மட்டும் அடைக்கலம் கிடையாது, அவர் கர்த்தர் அடைக்கலம், அவர் கோட்டை, அதெல்லாம் உண்மை தான். பட் அவர் நாமமே ஒரு பலத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவர் நாமத்தை வாயை தருன்னு சொன்னாலே பாதுகாப்பின் இடத்துக்கு போயிட்ட மாதிரி. இருக்கீங்களா? சும்மா வேணா நாமத்தை தரன்னு சொன்னா, வாயை திறந்து சொன்ன போதும். கர்த்தரின் நாமம், நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள், அவருக்குள்னு சொல்ல, எப்படி சொல்லுது? அதற்குள், எதற்குள்? அந்த நாமத்துக்குள் ஓடி சுகமாக இருப்பான், பத்திரமா இருப்பான். அப்படின்னா இந்த நாமத்துக்குள் ஓடுறது தான் நான் சொன்ன பாடும் போது. சில பேர் வந்து ஓடி எங்கள் நாமத்துக்குள்ள ஓடணும், சபைக்குள்ளே ஓடணுமான்னு யோசிப்பாங்க. சபை தான் அது முன்னாடி கதவு மாதிரி அப்படின்னு அப்படி கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு ஓடுறதுனா அப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். சபைக்கு ஓடினா தான் கர்த்தருக்கு ஓட முடியும், அல்லது பாஸ்டர்கிட்ட ஓடினா தான் அங்கே என்ட்ரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாங்க, அல்லது அவரே இங்கே வரணும், அல்லது நானே இங்கே எப்படியோ யோசிச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. வாயை திறந்து நாமத்தை சொன்னால் போதும். யார் நாமத்தை? கர்த்தரின் நாமத்தை சொன்னால் போதும். பாதுகாப்பின் இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ட மாதிரி. அதான் சொல்ல வருது. ஏன் அதை சொன்னேன்? பைபிளில் வந்து கர்த்தரின் நாமத்துக்கு வந்து எவ்வளோ மரியாதை, எவ்வளோ கனம், எவ்வளோ வல்லமை இருக்குன்னா, கர்த்தருக்கு எவ்வளோ மரியாதை, எவ்வளோ கனம், எவ்வளோ மகிமை, எவ்வளோ வல்லமை இருக்குதோ அவருடைய நாமத்துக்கும் அதே அளவு இருக்கு. இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பெரிய அளவு, இது பெரிய விஷயம். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். சங்கீதம் 20:7 வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எப்படி சொல்லுது பாருங்க. சிலர் வந்து ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் வருது தமிழில். அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கிளியராக போயிடுது. இங்கிலீஷில் வந்து ரொம்ப சிம்பிளாக வருது. சம் மை ட்ரஸ்ட் இன் சேரியட்ஸ் அண்ட் சம் ட்ரஸ்ட் இன்
ஹார்சஸ் பட் we will trust in the name of the Lord. ட்ரஸ்ட்ன்ற வார்த்தை பயன்படுது. ட்ரஸ்ட் பழைய ஏற்பாட்டில் ட்ரஸ்ட்னு பார்க்கும்போது அது வந்து ஒன்றும் இல்லை, விசுவாசம். ஃபெய்த்துக்கு பதில் ட்ரஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கிலீஷ் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திங்கன்னா எப்படி வரும்? நம்புகிறோம்னு வரும். சிலர் வந்து ரதங்களை நம்பி இருக்கிறாங்க, சிலர் குதிரைகளை நம்பி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து அவங்க சொந்த வல்லமையை நம்பி இருக்கிறாங்க, அல்லது அவங்க அரசாங்கத்தின் வல்லமையை நம்பி இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவோன்னு நம்பி இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்படி சொல்லுது? கர்த்தரை நம்புகிறோன்னு சொல்ல, கவனிச்சிங்களா? அதை கர்த்தரின் நாமத்தை நம்புவோம், கர்த்தரின் நாமத்தை மேன்மைப்பார். என்ன காமிக்க விரும்புகிறேன்னா, கர்த்தரை நம்பினா என்ன நடக்குமோ, அவர் நாமத்தை நம்பினா அதே இது நடக்கும். அவர் நாமத்தை பயன்படுத்தினா அதே இது நடக்கும். அவ்வளோ வல்லமை நாமத்துக்கும் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கீழே வல்லமைன்னு கிடையாது, கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. நாமம் எந்த அளவோ, இது நபர் எந்த அளவோ, நாமமும் அதே அளவு. வல்லமையில், அதிகாரத்தில், கனத்தில், மகிமையில், எல்லா விதத்துலையும் பாருங்கள். அப்படி தான் பைபிளில் பயன்படுத்தப்படுது. இது வேறு உதாரணம்லாம் நான் காமிக்கலாம், ஆனால் நேரம் இல்லை, போயிட்டே இருப்போம். நம்ம எவ்வளோ வல்லமை இருக்குது ஒரு நாமத்துக்கு, அந்த நபருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கோ அதே அளவு நாமத்துக்கும் இருக்குது. சரி, அந்த நபர் எந்த நபரை குறித்து பேசிகிட்டு இருக்கோம்? இயேசு என்ற நபரை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இயேசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, எவ்வளோ வல்லமை இருக்குது. அதிகாரன்ற வார்த்தை வேணும்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. அதிகாரம்னா என்ன? வல்லமைன்னா பவர்னால் சில நேரம் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம? இந்த இது மசில் பவரில், மசில்ஸ் இருந்தால் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. பட் அதிகாரம் வந்து வல்லமையோட பெருசு, பவரோட பெருசு. எந்த விதத்தில்? இப்போ ரோட்டில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ரோட்டுக்கு நடுவில் வந்து கை அப்படி நீட்டினார்னா ஒரு பெரிய லாரி எதிர்க்க வரலாம். ஆனால் நிற்குமா? நிற்காதா? நிற்கும். ஏன்? அவர் வந்து நிறைய மசில்ஸ் வச்சுருக்காருன்றதுனால கிடையாது, அவர் வந்து குத்துனா எதாவது ஆகிடும் அப்படின்றதுனால கிடையாது. அவருக்கு அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம்? அரசாங்கம் அதிகாரத்தை கொடுத்துருக்குற அவருக்கு. ரோட்டில் யாரை போகிறனோ அவர் நிறுத்தி கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அதனால் கையை நீட்டினார்னா நிற்குது. ஏன்? அதிகாரம். அதனால தான் அதிகாரம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை மட்டும் கிடையாது, அதிகாரம் இருக்குது. ஒருத்தருக்கு வெறும் வல்லமை இருந்து அதிகாரம் இல்லைன்னா, யார்? திருடர்கள்லாம் திருடுறாங்களே, அவங்களுக்கு வல்லமை இருக்குது, கன்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பவர் இருக்குது அவங்களுக்கு. நிறைய அந்த கூண்டாங்களுக்கெல்லாம் பவர் இருக்குது, வல்லமை இருக்குது, அதிகாரம் இல்லை. யாரை பிடிச்சாங்கன்னா ஜெயிலில் தான் போடுவாங்க. ஏன்? வல்லமையை பயன்படுத்துறதுக்கு உரிமை இல்லை. அதுதான் அதிகாரம். அதிகாரம்ன்றது வந்து வல்லமை மட்டும் இல்லை, அந்த வல்லமையை பயன்படுத்துறதுக்கும் உரிமை இருக்குது. பயன்படுத்தினா யாரும் கேட்க முடியாது. அது வந்து நியாயம். இன்னும் கேட்டால் போலீஸ்கார அவர் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு நியாயமான ஒரு காரியம், நல்லதான ஒரு காரியம். ஸோ அதிகாரம்னு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் இருக்குது. எவ்வளோ அதிகாரம் இருக்குது? இயேசுவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அவ்வளோ அதிகாரம் அவர் நாமத்துக்கும் உண்டு. சரி, இயேசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? இயேசு வந்து கொலோசியர் 1 போங்க. இயேசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இயேசு வந்து 2000 வருஷம் முன்னாடி மட்டும், அப்போ வந்து பூலோகத்துக்குள்ள மனுஷனாக வந்தார். ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் இருந்தார் உலகத்தில், இது வானத்தில் இருந்தார். இருந்தது மட்டும் இல்லை, அப்போவே அவருக்கு அதிகாரம் உண்டு. சும்மா உங்களுக்கு 1:16-17 யாராவது வாசி. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும். ஸோ எப்போ இது வந்து என்ன சொல்லுது? அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாராம். அவர் பூலோகத்துக்குள்ளே வந்ததை சொல்ல, 2000 வருஷம் முன்னாடி அதை சொல்லலை. ஆதியிலே யார் சிருஷ்டித்தா? இயேசு தான். இயேசு வந்து தேவனாகவே சிருஷ்டித்தார் இந்த உலகத்தை. எல்லாத்தையும் அவர் தான், மற்ற எல்லா அதிகாரங்களும் அவர் தான் சிருஷ்டித்தார். அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குது? அதுக்கு மேலே யாருக்கு டாப் அதிகாரம் இருக்கப்போ? இயேசுக்கு தான் டாப் அதிகாரம் இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருந்துருது. சரி, அவர் பூலோகத்தில் வாழ்ந்த போத, ஊழியம் செஞ்ச போத அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்தது? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? அவருக்கு காற்று மேலும் கடல் மேலும் அலைகள் மேலும் அதிகாரம் இருந்தது. எந்த அளவுக்கு அதிகாரம் இருந்தது? நான் சொல்ல போகிறேன், அந்த போலீஸ் அதிகாரி கையை நீட்டும் போது லாரி நின்ன மாதிரி இவர் சும்மா கையை அப்படி நீட்டி அமர்ந்துருன்னு கடலே அமர்ந்துருந்துச்சு. அது வந்து இல்லை நான் சண்டை போடுற உன்னிடம் சொல்ல, கப்சுப்புன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஒரே வார்த்தை அவர் அதிகாரத்தை காமிக்கிறது. பாவத்தின் மேல் அதிகாரம் இருந்தது இயேசுக்கு, இருந்ததா?
சில நேரத்தில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு, அவன் கை ஏதோ பிரச்சனையாக இருக்குது, குணமாக்குறதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு, முதல்ல பாவத்தை மன்னிக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் நீங்கள் உட்கார்ற இடத்துல நான் உங்கள் காலை இப்படி மிதிச்சுட்டு வேணும்ன்ட்டு பண்ணுறேன்னு வைங்க, நல்லா மிதிச்சுட்டு இப்படி போகிறேன்னு வைங்க. மூன்றாவது நபர் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒத்துக்குவீங்களா? நீ யார் மன்னிக்கிறதுக்குன்னு சொல்லுவீங்க. என் காலை தானே மிதிச்சார், நான் தான் மன்னிக்கிறதா இருந்தா நான் எங்கே மன்னிக்க, அப்படி தானே சொல்லுவீங்க. ஒத்துக்க மாட்டீங்க. இயேசு ஒருத்தனை பார்த்து அவன் என்னென்னமோ பாவம் செஞ்சுருக்கான் பாருங்க, யார் மேலே பாவம் செஞ்சுருக்கான், அவனை பார்த்து உன் பாவங்கள் அன்னைக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். ஏன்? அவர் கடவுள், சகலத்துக்கும் மேலாக அதிகாரம் உண்டு அவருக்கு. இது வியாதி மேலே அதிகாரம் இருந்ததா இயேசுக்கு? இருந்தது. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சரில் போனீங்கன்னா குணமாக்கிடுவாங்க, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து. ஃபைனல் ஸ்டேஜ் போனீங்கன்னா, கடைசி ஸ்டேஜ் புற்றுநோய் இருந்து போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப எனக்கு அது மேலே அதிகாரம் இல்லை, போய் வீட்டில் போய் படுத்துக்கோங்க, முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க பாருங்கள். ஏசு அந்த மாதிரி சொன்னாரா யார்கிட்ட பார்த்து? தம்பி இது ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், நீனு கிட்டத்தட்ட முடிஞ்சது, இப்போ வந்தால் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, போய் எல்லார்ட்டையும் பாய் பாய் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னதே இல்லை பாருங்கள். ஒரு நாள் எப்பேற்பட்ட சின்ன வியாதியாக இருக்கட்டும் பெரிய வியாதியாக இருக்கட்டும் ஈஸியாக குணம், அது ஒன்றும் கஷ்டப்படல. நான் போய் உபவாசம் செஞ்சு ஒரு நாளெல்லாம் ஜெபிச்சு ஆல் நைட் ப்ரே இருந்துட்டு சுகமாக்குறேன்னு சொல்ல, ஒரே வார்த்தை. ஏன்? அவர் அதிகாரத்தை காமிக்கிறது. பிசாசுகள் மேலே அதிகாரம் இருந்ததுக்கா தேவனுக்கு? இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பிசாசு சின்ன பிசாசுன்னு வித்தியாசப்படுத்துகிறாங்கல்ல, அல்லது 1000 பிசாசு சேர்ந்து வந்தால் அதுக்கு ரொம்ப வல்லமைன்னு சொல்கிறாங்க. போய் அதுக்கு தனியாக ஜெபம் பண்ணிட்டு அப்படி தான் நான் அதை இதுக்காக தான் ஒப்பிடுறேன், அவ்வளோதான். இயேசுவையும் இன்றைக்கி நடக்கிற விஷயத்தையும் ஒப்பிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்கள தப்பாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல நான் பாருங்கள். ஆனால் இயேசு பாருங்கள் அப்படி சொன்னார் என்னைக்காவது ஒரு நாள்? சொல்லவே இல்லை. எப்பேற்பட்ட பிசாசாக இருக்கட்டும் ஒரே வார்த்தையில் போயிடுச்சு. அது அதிகாரத்தை காமிக்கிறது. இயேசுவுக்கு இருக்க அதிகாரம், மரணத்தின் மேலே அதிகாரம் இருந்தது அவருக்கு. ஒருத்தன் லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, உடம்பே சரீரமே நாறுது. அந்த நாறிக்கிட்டு இருக்க சரீரத்தை பார்த்து சொல்கிறார் ஒரு வார்த்தை, சரீரம் எழும்பிடுது உயிரோட. சரி, பூலோகத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இருந்த அதிகாரத்தை பார்த்தோம், பூலோகத்தில் வாழ்ந்த போது இருந்த அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இயேசு எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு இயேசுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் உண்டு அதை காமிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3:22. 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எங்கே போயிருக்காராம்? பரலோகத்துக்கு போய் இப்போ எங்கே இருக்காராம்? தேவன் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்காராம். என்னென்ன கீழ்ப்பட்டிருக்கு அவருக்கு? தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாமேன்னு சொல்ல வருது பாருங்க. இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். எபேசியர் 1. எல்லாமே சந்தேகம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. எபேசியர் 1 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் 20க்கு போயிடுங்க சார். 20. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல. எத்தனை வார்த்தைங்க யூஸ் பண்ணுவாங்க? துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் நிறைய விதமா சொல்லுது. என்ன சொல்ல வருது? எல்லாத்துக்கும் மேலாக அப்படின்னு சொல்ல வருது. சரி, தொடர்ந்து வாசி. இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்படி சொல்லுது பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஒன்றும் இதில் மிஸ் ஆகலை. ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா? ஏசு டாப்பில் இருக்கார், ஆனால் ஏதோ ஒன்று அவருக்கு மேலே இருக்குது அப்படி கிடையாது பாருங்க. எல்லாமே அவர் கீழே தான் இருக்குது. அவருக்கு தான் இன்னைக்கு இருக்கிறதுலே அவர் தான் மேல் அதிகாரி மாதிரி. இங்கே உலகத்தில் பார்த்தா தெரிய மாட்டேங்குது, யாரோ அதிகாரி மாதிரி தெரியுறாங்க பாருங்க. அதை பார்த்து should not be deceived. வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நம்ம
ஏன்னா அது காணக்கூடிய காரியம். அது உலகத்தில் யார் யாரோ இப்போ ரொம்ப பெரிய டாப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது தவிர ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த சரீர இந்த உலகத்தோட முக்கியமான உலகமாக இருக்குது. அந்த உலகத்தில் யார் டாப்பு? இயேசு தான் டாப்பு பாருங்கள். ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இருக்கீங்க, அதில் நான் இருக்கேன். ஏன் நம்ம ஆவியாக இருக்கிறோம், சரீரத்துக்குள்ளே ஆவி இருக்குது, தேவன் இருக்காருங்க, பிசாசும் இருக்கான். ஆவிக்குரிய உலகத்தை சொல்கிறேன், அதுவும் ஒரு உலகம் மாதிரி. அந்த உலகத்தில் யார் டாப்பு? இயேசு. அதுதான் சொல்கிறேன். அந்த உலகத்தில் யார் டாப்போ இங்கேயும் அவங்க டாப் மாதிரி தான். இங்கே தெரியல, பட் அவங்க டாப் மாதிரி தான். இன்னொரு வசனம், பிலிப்பியர் 2. இது ஒரு முக்கியமான வசனம். ஏன்னா நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இயேசுவின் நாமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். அந்த நாமத்துக்கு இயேசுவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அவ்வளோ அதிகாரம் நாமத்துக்கும் உண்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பிலிப்பியர் 2 இந்த இயேசு என்ற நபர் அப்புறம் இயேசு என்ற நாமம் ரெண்டுமே வருதுங்க. நம்ம சொல்கிற காரியம் அப்படியே வருது பாருங்க. பிலிப்பியர் 2:9 ஆதலால், பிலிப்பியர் 2:9, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கே என்ன காமிக்க விரும்புகிறேன்னா, அங்கே பாருங்கள் 9ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. யாரை உயர்த்தி? இயேசுவை உயர்த்தி. இயேசு என்ற நபரை உயர்த்தின்னு வருது. ஆனால் அந்த 11ஆவது வசனம் முடிக்கும் போது பாருங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நபரை உயர்த்தினார் எல்லாவற்றிற்கும் மேலாக, நாமத்தையும் எல்லா நாமத்துக்கும் மேலாக. நாமத்தை கொஞ்சம் லேசாக கம்மியாக வச்சுட்டாரா? இல்லை. எப்படி நபரை மற்ற நபர்களுக்கு மேலாக உயர்த்தினாரோ அதே போலவே இந்த நாமம் இயேசு என்ற நாமத்தை மற்ற நாமங்களுக்கும் மேலாக உயர்த்திட்டார். அது மட்டும் இல்லை, இங்கே சில காரியங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு விரும்புகிறேன். இந்த வசனம் யூஸ்வலாக எப்படி பயன்படுதுன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்சஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் இது. நம்ம ஆராதனை செய்யும் போது என்ன சொல்லுவோம்? முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், இது நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நம்ம அவருக்கு துதியை செலுத்துவோம். ஆராதனை முடியும் போது இந்த ஸ்லோ சாங்லாம் பாடும்போது நானே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இங்கிலீஷ்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஒரு நாள், அல்லது இப்படி சொல்லுவாங்க கிறிஸ்தவ சபைகள், எப்படி சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும் அன்னைக்கு எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசு கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இன்னைக்கே அறிக்கை பண்ணுறோம், இன்னைக்கே நம்ம முழங்கால்கள் முடங்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கூட சொல்லி கேட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். என்ன அறிக்கை? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. இது முழங்கால் யாவும் முடங்கும்னா என்ன அர்த்தம்? இந்த ராஜாவுக்கு முன்னாடி அந்த காலத்தில் போனாங்கன்னா பணிவாங்க இல்லை, குனிவாங்க. சில பேர் இப்போ இந்த ஜப்பான்லாம் இப்படி பாதி இப்படி குனிறாங்க இல்லை, சில பேர் இன்னும் கொஞ்சம் குனிவாங்க மேபி இப்படி. ஆனால் இங்கே சொல்லப்படுறது முட்டிக்கால் போடுறது. முழங்கால் முடங்கும்னா இப்படி முட்டியில் போயிடுறது இப்படி. இது என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? கம்ப்ளீட்டாக பணிஞ்சிட்றேன்ற மாதிரி. லேசாக பண்ணிடுறது கிடையாது, சும்மா இப்படி லேசாக அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக பண்ணிடுறது. அது எப்படி சொல்லியிருக்கிறது கவனிக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இருக்கு. என்ன அறிக்கை? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. கர்த்தர் இருக்கு தமிழில், இங்கிலீஷில் லார்டுன்னு இருக்கு. கர்த்தர்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய வாட்டி கர்த்தர்னு வருது. அது ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி நிறைய வாட்டி அதை யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். கர்த்தர் நாங்கள் அர்த்தம் இங்கிலீஷில் தெளிவாக இருக்குது. லார்ட்னு அர்த்தம் நாங்கள் மாஸ்டர்னா எஜமான் அல்லது ஆண்டவன். தமிழில் அப்படி கூட பார்க்கலாம் பைபிளில்.
என்ன அறிக்கை செய்யுமா எல்லாம்? இயேசு வந்து ஆண்டவர், எஜமான். நான் ஆண்டவன் இல்லை, நான் முட்டி போட்டுறேன், நீர் தான் ஆண்டவன், நீர் தான் எஜமான் எனக்கு அப்படின்றது அங்கீகரிக்குமா எல்லாம். எப்படி அங்கீகரிக்குமா? வாயை திறந்து சொல்லுமா. இப்படி சொல்கிறதுனால, இப்படி விவரிக்கிறதுனால இது வந்து ஏதோ முழங்கால் இருக்கிறவங்கள மட்டும் சொல்லுதுன்னு எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியுமா? அல்லது நாவுகள் இருக்கிற சிருஷ்டிகள் மட்டும்தான் இப்படி பணியோன்னு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. அப்படி தப்பு இல்லை. பிசாசுக்கு முழங்கால் இருக்கா? பிசாசுக்கு நாவு இருக்கா? பிசாசு பாருங்கள், பிசாசு வந்து ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்தான், சர்ப்பமாக வந்தான். ஆனால் அவன் ஆவி. தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ பிசாசும் ஆவி. ஸோ பிசாசுக்கு வந்து முழங்காலும் இல்லை, நாவும் இல்லை. பிசாசு பணிவானா இல்லை? இயேசுக்கு பணிவான். என்ன சொல்ல வருதுன்னா, அதை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல வருது. இப்போ நான் வந்து சும்மா இப்படி சொன்னேன்னு வைங்க, சிலுவையில் இயேசு வந்து பிசாசை தோற்கடித்தார் அப்படின்னு சொன்னேன்னா அதை ஒரு விதமாக எடுத்துக்குவீங்க நீங்கள். அதே இதை கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னேன்னு வைங்க, சிலுவையில் இயேசு வந்து பிசாசின் பல்ல தட்டினார் அப்படின்னு சொன்னேன்னா, முட்டிய தட்டினார், விரலை வெட்டினார் அப்படின்னு சொன்னேன்னா அது எப்படி எடுப்பீங்க? அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இன்னும் நல்லா இறங்கும் உள்ள. அதனால தான் இப்படி சொல்லுது. எந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிவாங்க, எந்த அளவுக்கு எல்லாமே இயேசுக்கு கீழ்ப்படிவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முழங்கால்னு ஒன்று இருந்தால் அவங்க அந்த முழங்கால் வந்து முடங்கும். அவங்களுக்கு நாவுன்னு ஒன்று இருந்தால் அது அறிக்கை செய்யும். எப்படி அறிக்கை செய்யும்? நீர் தான் எஜமான், நான் இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு அப்படி அறிக்கை செய்யும். ஆனால் எல்லாம் இங்கே வந்து வெறும் முழங்கால் இருக்கிற சிருஷ்டிகள், வெறும் நாவுகள் இருக்கிற சிருஷ்டிகளை குறிக்கல, எல்லாத்தையும் எல்லா சிருஷ்டிகளையும் குறிக்குது. எல்லாம், அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். எல்லாம் எத்தனை வாட்டி வருது பாருங்கள் இங்கே திரும்ப. முதல்ல 9ஆம் வசனத்தில், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அந்த வலியுறுத்ததை கவனிங்க அதை. அப்புறம் வேற என்ன வருது? இந்த 10ஆவது வசனத்தில் பாருங்கள், எல்லாம்னா எங்கே இருக்கிற எல்லாம்? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய, என்னன்னா மேலே இங்கே கீழே, வானோர் பூமியில், வானத்தில் பூமியில், பூமி கீழே. அப்படின்னா என்ன, எதாவது மிஸ் பண்ணிட்டாரா? எதையும் மிஸ், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். மேலே இங்கே கீழே. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம், எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லாம், அதுதான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கடைசியில் முடிக்கும் போது எப்படி சொல்கிறார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், அதை வந்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அது சும்மா நம்ம பாட்டில் பாடிட்டு போயிடுறோம், அல்லது ஆராதனையில் ஒரு லைனில் சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே தான் பாருங்கள். சரி, இவ்வளோ நாள் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம வந்து பண்ணிடுறோம் இயேசுக்கு முன்னாடி, நம்ம ஆராதனை செய்கிறோம், நம்ம கனம் செலுத்துகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்குது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஏன் அப்படி சொல்கிறாரு? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாமங்கள் பற்றி, பெயர்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நாமம் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு ஒரு பேர் இருக்குது, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கும் பேர் இருக்குது, இந்த ரூமில் இருக்க எல்லாருக்கும் பேர் இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்களே, அதுக்கும் பேர் இருக்குது. சேர்ன்னு சொல்கிறாங்க. நான் இதை இங்கே வைக்கிறேன் பாருங்கள், இதுக்கும் பேர் இருக்குது, இதுக்கும் பேர் இருக்குது. நான் மைக் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கும் பேர். ஏதாவது தெரியுது அந்த ரூமில் பேர் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் தெரியுதா உங்களுக்கு? பேர் இல்லாத நபர், பேர் இல்லாத பொருள், பேர் இல்லாத காரியம் ஏதாவது ஒன்று தெரியுதா? அல்லது இப்படி இந்த உலகத்தில் பேர் இல்லாத காரியம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம், பட் பேர் இருக்குதா இல்லையா? இருக்குது. மிருகங்களுக்கு பேர் இருக்குது, புழு பூச்சி கூட பேர் இருக்குங்க. இன்னும் கேட்டால் இந்த புழு பூச்சியெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ காட்டில் போயிட்டு இது வரைக்கும் பார்க்காத பூச்சியை கண்டுபிடிச்சி முதல்ல என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, பேரை கொடுங்க. ஒரு குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, பேரை கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் ஒரு காரியம்னு இருந்ததுன்னா, ஒரு பொருள்னு இருந்ததா, ஒரு நபர்னு இருந்ததுன்னா, என்னவா இருந்தாலும் பேர் இருந்து தான் ஆகணும். கரெக்டா? சரி, உங்கள் பிரச்சனைக்கும் பேர் இருக்கா? நம்ம வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பிரச்சனைக்கு பேர் இருக்கா? இருக்குது. எல்லாத்துக்கும் பேர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியலாம், டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க பேர். சின்ன பிரச்சனை பெரிய எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. ஜுரம் அப்படின்னு பேர் இருக்குல்ல, அது கேட்டால் ரொம்ப பயம் வராது. ஜுரம் தானே, பரவாயில்ல. கேன்சர், அதுக்கு கொஞ்சம் வல்லமாக இருக்குது, கொஞ்சம் பயப்படுத்தக்கூடிய நாம். ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர்னால் அது இன்னும் பயப்படுத்தக்கூடிய. எல்லாத்துக்கும் ஒரு நாமம் உண்டு, இயேசுவுக்கும் ஒரு நாமம் உண்டு.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படின்னா என்னங்க? கேன்சர் கேட்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப மோசமான நாமம். அல்லது எய்ட்ஸ், அந்த நாமத்தை எய்ட்ஸ்ன்னு இப்போ நான் சொன்னனாலே ஒரு மாதிரி ஆயிடுது நம்மளுக்கு. என்ன இந்த நாமத்தை போய் இங்கே சொல்கிறாரு அப்படி ஒரு நாமம் இருக்குது பாருங்கள். அந்த நாமம் வந்து மோசமான காரியங்களை பண்ணுது, மக்களுக்கு மோசமான காரியங்கள்னால வருது. அது ஒரு ரொம்ப வல்லமையுள்ள நாமம் தான் அது. ஆனால் இன்னொரு நாமம் இருக்கு, இயேசு என்ற நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது. எய்ட்ஸுக்கு மேலே ஒரு நாமம் இருக்குங்க, அதுதான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. உங்கள் பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம், இன்னைக்கு ஜுரமாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். ஒரு நாமம் உண்டு நம்மளுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு உரிமையும் உண்டு. அந்த நாமத்தை வாயை திறந்து சொன்னால் கேன்சர் சொல்லுமா? இல்லை நான் கொஞ்சம் லேசாக தான் பண்ணிய போகிறேன்னு சொல்லுமா? இல்லை. சரி இப்படி பண்ணி இல்லை, முழங்கால் முடங்கணும் பாருங்க, கம்ப்ளீட்டாக கீழே போகணும். கேன்சருக்குன்னு ஒரு வாய் இருந்தால் வாயை திறந்து சொல்லும், நான் இருந்தா இயேசு எஜமான், நான் எஜமான் இல்லை, நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன்னு. இருக்கீங்களா? இயேசு நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. இது வந்து ஏதோ சும்மா ஒரு மேஜிக் மாதிரி அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. இது ரொம்ப ஒரு நம்பக்கூடிய காரியம். உலகத்திலே பார்க்கலாம், உலகத்தில் எப்படி டாப் ஆளுக்கு நாமத்துக்கே வல்லமை உண்டோ, அதிகாரம் உண்டோ, அது மாதிரி இந்த உலகத்துக்கே ஓனர் நம்ம தேவன், நம்ம பிதா மாதிரி, நம்ம ரட்சகர், நம்ம ஆண்டவர். அவர் சொல்கிறாரு யூஸ் பண்ணுப்பா என் நாமத்தை. எல்லோரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. இன்னும் கேட்டால் நீங்கள் சும்மா யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, மானக்கேடாக இருக்கு, எனக்கு சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீ. சரி, அவர் மானத்தை எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது நம்ம, ஆனால் அவருக்கு மகிமை வர மாதிரி யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஆனால் எல்லோரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது. அவர் சொல்கிறாரு. சில பேர் யோசித்துக்கிட்டாங்க, இந்த தமிழில் இருக்குது, இது பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல, thou shalt not take the name of the Lord your God in vain. அது எனக்கு வரல. வீணாக நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் நாமத்தை வந்து எப்பயாவது ஒருக்க சொல்லிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாங்க. இயேசு நாமத்தை எப்பயாவது ஒருக்க உச்சரித்தா போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க சில கிறிஸ்தவர்கள். அப்படி கிடையாதுங்க, எப்போவுமே உச்சரிக்கணும். உங்கள் பிரச்சனை வருதா, முன்னாடி நிற்குதா, பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நீ போ. அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பேசுங்க, பயன்படுத்துங்க நாமத்தை. என்ன நடக்குதுன்னு பாருங்க, அங்கே விசுவாசத்தோடு பயன்படுத்தணும் பாருங்கள். அப்படி தான் ஒரு மாணவன், பைபிள் காலேஜில் இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி இங்கே இப்போ ஒரே கூட்டமாக இருக்குது, காரெல்லாம் இருக்குது வெளியில், இந்த காம்பவுண்டில் தான். நைட்டில் நீங்கள் வார நாட்களில் வந்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே வெளியில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அப்படி வெளியில் இருப்பாங்க, அப்புறம் நைட்டில் தூங்க போயிடுவாங்க. அப்படி இந்த மாணவன் வந்து, இந்த ஸ்டூடெண்ட் வந்து எல்லாம் தூங்க போயிட்ட பிறகு இந்த இயேசுன்ற நாமத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளாஸில், அதில் இருக்க வல்லமை, அதிகாரம், அதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அவர் திடீர்னு சரி யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு இப்படி கண்ணை ஏறெடுத்து பார்த்தாராம். அங்கே செவுத்து மேலே ஒரு பூனை நடந்துட்டு இருந்தோம். ஸோ என்ன சொன்னாரா, சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, இயேசு நாமத்தில் பூனை இங்கே வா அப்படின்னாராம். பூனை வந்து இப்படி நடந்துட்டு இருந்தான். அவர் சொன்ன உடனே திரும்பி செவுத்துலேருந்து கீழே இறங்கி நேராக வந்து தான் அவரே என்கிட்ட வந்து சொன்னார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இது வரைக்கும் அதை பயன்படுத்தலை அந்த மாதிரி. வந்தது, ஆஹா இதுனா அது, சரி திரும்ப போன்னு சொல்லி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வந்துட்ட பிறகு இயேசு நாமத்தில் போ அப்படின்னா திரும்பி லைன் நேராக போயிட்டு செவுத்து மேலே ஏறி போயிடுச்சான். இது வெறும் அப்படி பூனைக்கிட்ட மட்டும் சொல்லக்கூடிய இது இல்லை, இது அது அப்படி வெறும் அது. அதில் ஒரு நல்ல காரியம் என்ன, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பயன்படுத்தினான். அட்லீஸ்ட் மற்றவங்க பயன்படுத்தாத இருக்கிறதுக்கு அது பெட்டர், அப்படியாவது ஆரம்பிக்கிறது பெட்டர். பட் பூனையை விடுங்க, யானை மாதிரி உங்கள் பிரச்சனை அங்கே நிற்குது, அதே போகும். இது வந்து இன்னிலிருந்து 2 வாரத்தில் இதை தொடர விரும்புகிறேன், இயேசுவின் நாமத்தை பற்றி. அது வரைக்கும் என்ன, இன்றைக்கி ஒரு காரியம் கற்றுக்கிட்டிங்கன்னா, இயேசு நாமத்தில்
நாமத்துக்கே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அதை பயன்படுத்தினா காரியங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும், தோல்வி வெற்றியாக மாறும். நம்ம எல்லாரும் எழுந்துருப்போம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்மா. என்ன அற்புதமான ஒரு சத்தியத்தை கேட்டோம். இயேசு, எல்லாரும் சொல்லுவோம் இயேசு. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்கிறதுக்கு. நிறைய பேர் வாயிலே நுழையிறதில்ல பாருங்க. நிறைய பேருங்க வாயில் நுழையாது, ஆனால் இயேசு. எல்லாரும் சொல்லுவோம் இயேசு, 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 இயேசு. ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதை பயன்படுத்தும் உரிமை, அதிகாரம் நமக்கு இருக்குது. ஆனால் எங்கே பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்துங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது. சில நேரத்தில் பெரிய காரியங்கள் கண் முன்னாடி வந்து நிற்குது, மலை போல தெரியுது, ஆனால் அந்த நாமம் உங்கள் வாயில் இருக்கிறது. அதை பயன்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க. வெற்றி உங்களுக்கு தான். ஆமென். அதான் அவர் ஆரம்பத்தில் சொன்னார்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் ஈஸியாக வச்சுட்டார், வெற்றியை ஈஸியாக வச்சுட்டார். அந்த வெற்றியை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியான நாமத்தை நம்ம வாயில் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இன்னையிலேருந்து நாம தான் தீர்மானம் பண்ணோம் பாருங்க. இந்த நாமத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம், இந்த நாமத்தை எப்போதும் பயன்படுத்தணும். அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியது நாம தான். சத்தியத்தை கேட்டோம் இல்லையா, அந்த சத்தியத்தின்படி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பாருங்கள், பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனை நேரத்தில் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. தனியாக நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். வீட்டில், வேலையில், இங்கே அங்கன்னு தனியாக நாம் நிற்போம் பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் தனியாக இருந்தாலும் தனியாக இல்லை. இயேசுவின் நாமம் உங்களோடு கூட இருக்கிறது. அதை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி உங்களுக்கு தான். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவு நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் வெற்றியை சம்பாதித்து வைத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த வெற்றியை நாங்கள் பெறும்படியாக, அதை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு எனும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த உன்னதமான நாமத்தை, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி காண எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய கடன்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், இந்த எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகி இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியத்தை கொண்டு எங்களுடைய மன கண்கள் நீர் திறந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொன்னீர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இன்றைக்கு உடைய சத்தியத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விடுதலையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கே எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.